வீட்டுக்கு போற நேரம் யாரு நீ என்ன நிப்பாடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? நீ முருகேசன் தானே? நீ முருகேசன் தானே? கரெக்டா கட்டுட்டா. இல்ல என் பேர் முருகேசலாம் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி சித்திரை திருவிழால மதுரையில காணாம போனீங்க. என் கூட பிறந்த அண்ணன் நீங்க. இந்த விஷயத்தை நான் வந்து என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம சொத்து கிடக்கிறேன் ஊர்ல 50 சொத்து நீ தானே அனுபவிக்க போற. எப்படி சார் நம்புறது? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஆல்ரெடி இருக்கீங்க மலேசியால, எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ மலேசியாவே கிடையாதுனே. நீ வந்து மதுரை சைடு நீங்க அடி வாங்க போற. நம்ம வந்து எல்லாம் ஒண்ணா இருந்தான். சாம போயிரு, நிறைய வேலை இருக்கு. ஏய் அடிச்சிருவான சொல்ற போயிரு. சரி நான் ஓகே. சரி ஒரு 500 வெள்ளி அடி வாங்கிட்டு போக போற. ஒரு 500 வெள்ளி தான். நான் என்ன உனக்கு 500 வெள்ளி தரணும்? 10 பைசா போடா. நீ அடுத்து பின்னாடி வந்த நான் சொல்றேன் எதெல்லாம் அடி பண்ணி தெரியாது போயிரு. வாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு. எல்லாம் மலாய்க்காரங்களா இருக்காங்க. யாராவது ஒரு ஆள் தமிழ் ஆள் வந்தா சந்தோஷமா இருக்கும். பாப்போம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா லா. நீ மலேசியானா? ஆமாயா மனுஷன் தான். சரி சரி ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். அதான் என் மனசு அப்படியே தோணிகிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று குத்துது மனசுக்குள்ள. உங்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்கு. எங்க பார்த்துருக்கீங்க? இங்கே தான் பார்த்துருப்பீங்க. பத்திரிக்கை தான் பார்த்துருப்பீங்க. வர கோயிலுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆள் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. வாங்க. நான் ஆள் நடமாட்டம் இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக டென்ஷனாக. அவன் ரொம்ப கோவக்காரனா. அடிக்கடி டென்ஷன் ஆகாமல் இருக்க ஐஸ் வாட்டர் தலையில் ஊற்றி பாடியை கூல் பண்ணிகிட்டே இருப்பான். என்கிட்ட எனக்கு உங்களை பார்த்தோன்னே எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. கொஞ்ச நேரம் உங்களை பார்க்க விடுங்க. அப்பதான் எனக்கு வந்து என்ன அப்படி பாக்குற? என்ன லவ் பண்ண போறியா? யாருன்னு என்னால கண்டுபிடிக்க. யாரியா நீ? என்னைய பார்த்து என்ன பண்ண போற? இல்லண்ணே பார்க்குறேண்ணே. என்ன பார்க்கக்கூடாதா? ஆளை பார்க்கக்கூடாதா? நீங்க ஏன்னா என்னைய பார்க்குறீங்க? நான் உங்களை பார்க்குறேன், நீங்க பார்க்காதீங்கண்ணே. கண்டிப்பாக பார்த்துருக்கண்ணே. ஐயோ எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? அப்படியே பிறந்து வளர்ந்தது இங்கே தான் ஐயா. பிறந்து வளர்ந்தது இங்கே தான். பத்திரிக்கை தான். இல்லை எங்கள் ஊரில் தமிழ்நாட்டுக்காரர் தான். எங்கள் ஊருக்காரர் தான். எங்கள் ஊரா? எந்த ஊர்? பட்டாம்பட்டி. வீட்டுக்கு போகிற நேரம் யாரு நீ என்ன நிப்பாடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? நீ முருகேசன் தானே? நீ முருகேசன் தானே? கரெக்டா கட்டுட்டா. இல்ல என் பேர் முருகேசலாம் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி சித்திரை திருவிழால மதுரையில காணாம போனீங்க. என் கூட பிறந்த அண்ணன் நீங்க. இந்த விஷயத்தை நான் வந்து என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அண்ணன் 5 வருஷம் முன்னாடி வயசு என்ன தெரியுமா? அது தேவை கிடையாது. 20 வருஷம் முன்னாடி ஒரு 20 வயசு இருந்திருக்குமா? என்னடா எனக்கு தான் 38 வயசுப்பா. 38ல ஒரு 20 கழிச்சோம்னா 18 வயசுல காணாம போன எங்க அண்ணன் முருகேசன் இன்னைக்கு இந்த முருகனோட அருளால முருகா யார் அந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படிங்க. சாரி முருகா சாரி முருகா. எங்க அண்ணனை கொடுத்துட்டேன். எங்க அண்ணன் கிடைச்சிட்டாரு. அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கு யாரு நீ? என்ன அது? உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. எங்க அம்மாட்ட பேசுங்க. எங்க அம்மாட்ட பேசினா உனக்கு உணர்வு வந்து. நான் ஏன் பேசுறேன்? உங்களை யாரோ இங்க மலேசியாக்காரவங்க சித்தத்துல வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. நீ அடி வாங்க போற. நீ யாரு? ஏய் போன் அடையா வந்துருச்சு. இப்ப எங்க அம்மா அந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன கையை வச்சுட்டீங்க மறைச்சிட்டீங்க? என்ன பண்ண போற? நீ யாரு? சின்ன பிள்ளைல நான் நடக்கலைன்னா நீ தூக்கிட்டு போ. அப்படியே அப்படி பத்திரமா பாத்துக்கிடுவேன். முருகேசன். எவன் சொன்னா என் பேர் முருகேசன்? இங்க வந்து உன பேரை மாத்திருக்கேன். உனைய மயக்க மருந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. தம்பி நீ அடி வாங்க போற. சாமி இருந்துரு. நீ புறாக்குளுக்கு இற போடும் போதே தெரியும். எங்க அண்ணன் இதே மாதிரி தான் போடுவான். 18 வயசுல எங்க அண்ணன் போடுவான். நோ தப்பாக்குதுண்ணா. இல்லண்ணே உண்மைதான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு எங்க கூட்டாளிகள் போன் அடிச்சா பிச்சு விட்டுருவாங்க. போயிருவோம் வேலையை. தப்பா நினைக்காதீங்க. உங்ககிட்ட தான் எதுவுமே எதிர்பார்க்கல. என் சொத்து நம்ம சொத்து கிடக்கிறேன் ஊர்ல 50 சொத்து நீ தானே அனுபவிக்க போற. எப்படி சார் நம்புறது? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஆல்ரெடி இருக்கீங்க மலேசியால, எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ மலேசியாவே கிடையாதுனே. நீ வந்து மதுரை சைடு நீங்க அடி வாங்க போற. நம்ம வந்து எல்லாம் ஒண்ணா இருந்தான். சாம போயிரு, நிறைய வேலை இருக்கு. சரியா? சின்ன பிள்ளையில நீ வந்து சொல்ற கேளுண்ணே. அண்ணே இருண்ணே. முருகேசனே அண்ணே சொத்தை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். எழுதி வாங்கிட்டு போயிருந்தேன். சொல்றேன். சரி வானே சொத்தை மட்டும் வாங்கிட்டு போயிருந்தேன். சொத்து எடுத்து என்ன பண்றது? ஏன்னா ஏன் சொத்து இல்லைண்ணே, ஓன் சொத்து தானே. நம்ம ஊர்ல இருக்குண்ணே. நான் இன்னைக்கு நல்ல நாள் பௌர்ணமி. புறாக்கு சாப்பாடு போட வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு லீவை போடு. ஏய் அடிச்சிருவான சொல்ற போயிரு. சரிண்ணே ஓகே. எங்கிட்டு பார்த்தாலும் எங்க அண்ணன் மாதிரியே இருக்கனே. மண்டையை பார்த்தா அப்படியே இருக்கனே. ஏய் நீ அடி வாங்க போற. நான் சொல்றேன் மனுஷால அடி வாங்கிட்டு போற. நீ அப்படியே சின்ன பிள்ளைல இப்படி தானே கோச்சுக்கிறோம். அதே மாதிரி இருக்க.
இன்னும் நீ திருந்தலண்ணே. உடம்பு மட்டும் தான் உனக்கு போட்டிருக்கு. நல்லா ஒல்லியா சிட்டு போல இருந்தா உடம்பு போட்டிருக்கு உனக்கு, அவ்வளவுதான். மத்தபடி கேரக்டர்ல இப்படி இதே கோவம் தான், அதே கோவம் தான். அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறிடாங்க. சரிங்கண்ணே, ஒரு தடவை அம்மாட்ட பேசுனேன், உனக்கே மாறிடுமே மனசு. நான் சொல்றேன், நீ அடி வாங்கிடுவா, போயிரு. என்கிட்ட பேசவன பெத்த தாய்க்கு மரியாதை கொடுண்ணே. 42 ஏக்கர் இருக்கு, அதுல 22 ஏக்கர் எனக்கு, 20 ஏக்கர் உனக்கு. புடுங்க போ. கோயில வச்சு நீ முதல்ல அப்படி பேசாதே, மரியாதை. கோயில்ல வந்து நீ இந்த மாதிரி யாரையும் உம்பளுத்துட்டு இருக்காத. அன்பா பேசுனேன், அன்பா பேசுனேன். சரிண்ணே, நீ அடி வாங்க போற. சரிண்ணே, உடனே கட்டி பிடிச்சிட்டு போறேன், நான் ஊருக்கு கிளம்புறேன். போயிரு. நீ ஏன்டா என்ன கட்டி பிடிக்கணும்? நீ என்ன சரக்கா? நீ என்ன சரக்கா? சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். சரக்குனா அடிக்கிறது. நீ அடி வாங்கிடுவா, ஒழுங்கா போ. என்னை கிறுக்கனாக்காதீங்க. சரி சரியா? இங்க எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. என்ன ஏதோ கேளுங்க, இந்த ஊரு காசுக்கு 5 லட்சம் வெள்ளி 10 லட்சம் வெள்ளி நம்ம இடம். ஒரு காசு எனக்கு தேவையில்ல, நீ கிளம்பி. யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு நான் கேட்போம். யாராவது ஒரு ஆள் அது போய் ஊர்ல போய் கேள்றான் நியாயத்தை. இங்க வந்து என்ன கேட்டு உம்பளுத்துக்கிட்டு இருக்காத. மலாய் அதுல வந்து நீயே வந்து பேசணும். தமிழ் பேச. நீ எப்ப கூப்பிட்டு உம்பளுத்துக்கிட்டு இருக்கா? என்ன வேணும் உனக்கு? பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. கூப்பிட்டுதான் தெரியும். பஸ் ஏத்தி விடுனே, பஸ் ஏத்தி விடுனே, பஸ் ஏத்தி விட்டு நான் ஊருக்கு எப்படி போய் வந்த நீ? பஸ்ல தான் வந்தேன். அப்ப பஸ்லயே கிளம்பி. எதுக்கு என்ன வந்து இது பண்ணிக்கிறேன்? உனக்கு நான் ஒரு பஸ் நான் கூட காசு தரணும். டவுன் பஸ். உனக்கு காசு இல்லையா? டவுன் பஸ்ல போயிடலாம், இந்தியா போயிடலாம். டவுன் பஸ்ல போய் தொலை போ. போய் தொலையா. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீங்க அண்ணன் கோவப்படக்கூடாது. நீ ஏன்டா என் கூட வந்துட்டு இருக்க? சரிண்ணே, இப்ப என்ன உனக்கு தீனி போன? வாய் தர, வாய் தரைய, வாய் தர, வாய் தர. இப்படிதான் சின்ன பிள்ளையில சோத்தால் அடிப்பேன். இப்ப இன்னைக்கு சின்ன பிள்ளையில நம்ம மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போய் அடிக்க போறாங்க. மீனாட்சி கோயிலுக்கு வெள்ளக்காரி வருவாங்க. அப்பெல்லாம் நினைச்சுருவேன், அவர் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான்னு சொல்லுவேன். வெள்ளைக்காரங்க ஃபுல்லாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்கான்னு சொல்லுவேன். நான் இருக்கான் உனக்கு. நீ இன்னைக்கு அடி வாங்க போற. போயிரு, சைவத்துல இருக்க நீ. பௌர்ணமி போயிரு, ஒழுங்கா போயிரு. சரி, ஒரு 500 வெள்ளி அடி வாங்கிட்டு போக போற. ஒரு 500 வெள்ளி தான், ஒரு 500 வெள்ளி தான். நான் ஏன்டா உனக்கு 500 வெள்ளி தரணும்? மறந்துட்டேன், உனக்கு மறந்துட்டேன். பார்த்தது சொல்ல மாட்டேன், வீட்டில் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், 500 வெள்ளி கொடுத்தீங்கன்னா அம்மாட்ட சொல்ல மாட்டேன். 10 பைசா கிட்ட போடா. நீ அடுத்து பின்னாடி வந்த நான் சொல்றேன், எதில் அடி பண்ண தெரியாது. போயிரு. போறல விட்டு போ போ. போனால் போகட். நான் இந்த வாட்சையாவது கொடுனே, வாட்சையாவது மாற்றிக்க. கோல்டு வாட்ச்னே மாற்றிக்க. நான் ஒருத்தவங்க எங்கள் அம்மா கிட்ட போய் காட்டுறேன் வாட்சை. நீ இன்னைக்கு என்னமோ ஒன்று ஆக போற. போயிரு, நான் சொல்றேன். வாட்சாவது கொடுனே, இது கோல்டு வாட்ச்னே. போயிடுறா, நான் அடுத்து பூஜையில் போய் உட்காரணும். போயிரு. தம்பியை மறந்துட்டேன்னு சொல்லி நான் போயிடுறேன். வாட்சை கேட்டேன் கொடுக்கல, அன்பு கேட்டேன் கொடுக்கல, எதை கேட்டாலும் அடிக்காத அடிக்காத தம்பியா. போயிரு, போயிரு, போயிரு. சாமி கும்பிட வந்திருக்கேன். நான் மாலை போட்டிருக்கேன், மாலை போட்டிருக்கேன் முருகனுக்கு. நாளைக்கு அடுத்த வருஷம் போடுறேன். இப்போ நீ விரதம் இருக்க போறேன். நீ தம்பி அடிச்சீனா பாவம். கூட பிறந்தவன யாராவது அடிக்க, கூட பிறந்தவன அடிக்கலாமா? யாராவது அடிப்பானா? ஏய் போயிடுறா. சரி வா, அப்போ வா. யார்ட்டையா போய் நாயத்துக்கு நீ ரிப்போர்ட் பண்ணிட்ட உனைய. எங்க எங்க வரியா? எங்க ரிப்போர்ட் பண்ண போறா? வா, நான் ரிப்போர்ட் பண்றேன் போலீஸ்ல. ஸ்டேஷன்லயா? ஆமா. சரி, ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க. ஏய், ரயில்வே ஸ்டேஷன் வந்து நக்கலா இருக்காடா? சரி, ஓகே ஓகே. நக்கலா இருக்கா? நான் கிளம்புறேன். வெச்சி போட சொல்றேன் அடிக்கு. கிளம்புறேன் கிளம்புறேன். கிளம்புறேன். விட்டேன். நக்கலா இருக்கா? கிளம்புறேன். அடிக்காத கிருகிருன்னு வருது எனக்கு. ஏய், செத்து போயிரு. நான் அப்ப கிருகிருன்னு வெச்சா தெரிய போகுது. போயிரு. தம்பி செத்து போயிடுவேன். போயிரு. ஒண்ணுமில்ல. ஏய், ஏய், போயிரு, போயிரு. ஒண்ணுமில்ல. பிராங்க் வீடியோ எடுத்து. என்னடா பிராங்க்? பிராங்க் வீடியோ எடுத்து. பிராங்க் எடுக்கிற மாதிரி இருக்கா? உண்மையிலே பிராங்க் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு யூடியூப் சேனல் கட்டருன்னு ஒரு சேனல். யாரா வரவங்க ஒரு பிராங்க் வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேன். இல்ல இருக்கிறதுல இங்க தான் தமிழ் ஆளா தெரிஞ்சு சரி உன்ட்ட ஃபன் பண்ணுவோன்னு அந்த செடிக்கிட்ட கேமரா வச்சிருக்கோம் தான் இருக்கும். ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? பெருமிஷன் இருந்தா தான் அப்லோட் பண்ணுவோம், தப்பா எடுத்துக்கிறாதீங்க.